Hi friends, welcome to Satya's Cutie World. இன்னைக்கு நாம ஈஸி அண்ட் ஸ்பைசியான மசாலா மீன் வறுவல் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். நான் இப்போ வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டு 3 பீஸை நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் வீட்டு மிளகாய் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மசாலா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் மீன் நல்லா அதில் ஊறுறதுக்கு ஈஸியாக. அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் இடித்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது மீன் அதில் போட்டு நல்லா மசாலாவில் ஊற வைக்கணும். மீன் எல்லா சைட்லேயும் மசாலா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா விட்டுருங்க. நல்லா 1/2 அன் ஹவர் நல்லா ஊறணும். 1/2 அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போது மீன் வறுத்து எடுத்துடலாம். ஸோ அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் அதில் ஆயில் விட்டு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் சிம்மில் வச்சிடலாம். பேனில் மீன் ஆட் பண்ணிடலாம். எல்லா பீஸும் ஆட் பண்ணதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். டூ மினிட்ஸ் கேப் விட்டு 2 சைடும் மீனை திருப்பி போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. திருப்பி போடும்போது 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மீன் மேலே விட்டுருங்க. 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிடும். இன்னும் ரொம்ப ஸ்பைசி வேணுன்றவங்க பெப்பர் 4-5 நல்லா இடித்து மேலவே நல்லா தூவி விட்டு திருப்பி போட்டிங்கன்னா இன்னும் ஸ்பைஸியாக இருக்கும். அவ்வளவுதான், நம்ம டேஸ்டியான மசாலா மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.